கோடம்பாக்கம் அருகே உள்ள ட்ரஸ்ட்புரம் பகுதியில் குடியிருப்பு பகுதிகளை வெள்ள நீர் சூழ்ந்திருப்பதால் மக்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். கூடுதல் விவரங்களை களத்தில் இருந்து வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் அஜய். அஜய், பெரும்பாலான இடங்கள்ல அங்கு வெள்ள நீர் சூழ்ந்திருக்கக்கூடிய நிலையில குடியிருப்பு பகுதிக்குள்ளும் வெள்ள நீர் சூழ்ந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அங்கு இந்த நீரை அகற்றும் பணியை மாநகராட்சி பணியாளர்கள் தொடங்கி இருக்கிறார்களா? அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் சொல்வது என்ன? அகிலா, இந்த பெய்ஞ்சல் புயல் வங்கக்கடலில் இருக்கக்கூடிய இந்த பெய்ஞ்சல் புயலானது இன்னும் கரையை கடக்காத நிலையில அந்த பெய்ஞ்சல் புயலினுடைய தாக்கம் என்பது சென்னையில் மிக அதிகமாகவே இருந்துட்டு வருது. காலை தொடங்கிய கனமழை என்பது மாலை மதியம் வரை தொடர்ந்து நீடித்தது. இந்த கனமழையின் காரணமாக சென்னையின் பல்வேறு பகுதிகளில் மழை நீர் தேங்குவது என்பது ஏற்பட்டது. அதில் ஒரு சில பகுதிகளில் குடியிருப்பு பகுதிகளிலும் இந்த மழை நீர் சூழ்ந்துதான் காணப்பட்டது. நாம் பார்க்கக்கூடிய காட்சிகள் கோடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ட்ரஸ்ட்புரத்தில் இருக்கக்கூடிய அஜாஸ் நகர் என்ற பகுதி. இந்த பகுதியில் மழைநீரானது குடியிருப்பு பகுதிக்குள் முழுவதுமாக சூழ்ந்து இருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்த்து வருகிறோம். இந்த மழைநீரானது இந்த குடியிருப்புக்குள் முழுவதுமாக சூழ்ந்து காணப்படுவதால உள்ளே இருந்து பொதுமக்கள் வெளியில் வர முடியாத ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கு. தொடர்ந்து இந்த பகுதியில் மாலை 5 மணி முதல் மின்சாரம் என்பது துணிக்கப்பட்டிருப்பதா எங்களது பகுதி மக்கள் குற்றம் சாட்டுறாங்க. நேரடியா பொதுமக்கள் தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னு நேரடியா நம்ம பேச போகும்போது பொதுமக்களால் வீட்டிலிருந்து வெளியே வர முடியாத ஒரு சூழல் தான் இந்த பகுதியில் நிலவி வருது. மின்சாரம் என்பதும் துண்டிக்கப்பட்டு இருண்ட ஒரு சூழல் தான் இந்த பகுதியில் காணப்படுது. இந்த பகுதியை பொறுத்தவரையில் பிரதானமாக இருக்கக்கூடிய ஒரு கோடம்பாக்கம் பகுதி. இந்த பகுதியில் இந்த மழைநீரானது கிட்டத்தட்ட முழங்கால் அளவிற்கான மழைநீர் என்பது இந்த பகுதியில் தேங்கியிருக்கு. இந்த பகுதியில் மாநகராட்சி அதிகாரிகளோ அல்லது மாநகராட்சி ஊழியர்களோ வந்து பார்வையிடலை அப்படிங்கிறது இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையா இருக்கு. மாலை 5 மணி முதல் இந்த பகுதியில் மின்சாரம் இல்லை என்பதை தொடர்ந்து இந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டிட்டு வராங்க. அந்த இந்த பகுதியினுடைய பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை என்பது கணிசமாக பாதிக்கப்பட்டிருக்கு. குறிப்பா இந்த கோடம்பாக்கம் ட்ரஸ்ட்புரத்தை பொறுத்தவரையில எப்பொழுதுமே பரபரப்பாக காணப்படக்கூடிய ஒரு பகுதி. அந்த பகுதியில இந்த மாதிரியான ஒரு சூழல் என்பது மிகப்பெரிய ஒரு இயல்பு வாழ்க்கையை பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. பொதுவா அந்த வீட்டுக்குள்ளேயே பொதுமக்கள் முடங்கி இருக்கக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்த்து வருகிறோம். அந்த தொடர்ந்து இந்த பகுதி முழுவதுமாகவே இருள் சூழ்ந்து மின்சாரம் துண்டிக்கப்பட்டு இருப்பதையும் நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இந்த புயலின் தாக்கம் என்பது நாளை வரை இருக்கும் என சொல்லப்பட்டு வந்த நிலையில தண்ணியும் இந்த பகுதியில் அகற்றப்படாமல் தான் இருக்கு. மாலை 5 மணிக்கு துண்டிக்கப்பட்ட மின்சாரம் என்பது தொடர்ந்து இன்னும் வழங்கப்படாமல் தான் இருக்குது. மாநகராட்சி அதிகாரிகளோ மாநகராட்சி ஊழியர்களோ இந்த பகுதியில் வரல அப்படிங்கறதுதான் இந்த தரப்பு மக்களுடைய கோரிக்கையா இருக்கு. அகிலா.